சாம அரிசியில் நம்ம இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 1/2 கப்பு சாம அரிசி, 1 கப்பு அரிசி, 1/2 கப்பு உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருக்கேங்க. நல்லா ஒரு 3 வாட்டி கழுவி இதை ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சியில் அரைச்சிருக்கேங்க. நல்லா உப்பு போட்டு கரைச்சி வச்சோம்னா இது 6லேருந்து 7 மணி நேரத்தில் புளிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றோம்னா நல்லா புசு புசுன்னு இட்லி நல்லா வருங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் சோடா உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா போதும். நம்மளோட இட்லி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இட்லியே தோசையும் பண்ணிக்கலாம், நல்லா முருகலாக வரும். வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும், நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். எப்போவுமே பண்ணுற இட்லியோட வாரத்தில் ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி சிறுதானியம் எடுத்து நம்ம பண்ணோம்னா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நல்லா ஒரு கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை வெங்காய தோசை அந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.